வணக்கம் ட்ரேடர் சசி. ட்ரேடிங் பழகலாம் அப்படின்னு நம்மளுடைய சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் இருக்குதுங்க. நம்ம சேனலில் வந்தீங்க அப்படின்னா என்டர் அட் எக்ஸிட் ட்ரேடிங் சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈஸி டு எக்ஸிக்யூட் அப்படின்ட்டு இந்த மாதிரி டைட்டிலோடு இருக்கும். நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா பாப்புலர் வீடியோஸ்க்கு கீழே பிளேலிஸ்ட் அப்படின்னு இருக்கும். இதில் தினம் ஒரு பார்வை, பிகினர்ஸ் கைடு, இந்தியன் ஸ்டாக்ஸு, இதை பற்றி எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வருவோம். இதில் வந்து ட்ரேடிங் பழகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குங்க. இந்த பிளேலிஸ்ட்டில் டிஸ்கிரிப்ஷன் போய் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து இந்த எல்லா பிளேலிஸ்ட்டுக்குமே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து படிக்க தவறாதீங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்கோம், மற்ற பகுதிகளில் நாம் பார்த்தது வர்த்தகம் செய்வதற்கான சிறந்த முறைகள். அதாவது நம்ம அந்த பூமாலைன்னு ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்போம், இல்லை ஹையர் லோ கான்செப்டை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருப்போம், இல்லை என்ட்ரி அட் எக்ஸிட் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் வந்து சொல்லியிருப்போம். இந்த மாதிரி வந்து கான்செப்ட் ஓரியன்டாக இருக்கும் மற்ற பிளேலிஸ்ட்டில் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே. பட் ஆனால் இதில் நீங்கள் பார்க்குற எல்லா வீடியோஸுமே வந்து ஒரு குறிப்பிட்ட மாதிரி ஒரு கேபிட்டல், ஒரு 5 லட்சத்துலேருந்து 25 லட்சம் 50 லட்சம் அந்த மாதிரி வந்து நீங்கள் கேபிட்டலை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு ட்ரேடிங்க்கு உள்ளே வர்றீங்க, ஆஸ் எ பிகினராக வர்றீங்க அப்படின்னா அந்த கேபிட்டலை எப்படி வந்து செக்யூர் பண்ணுறது, அதை எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இதில் வந்து பார்த்துட்டே இருக்கிறோம். ரொம்ப 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 பேசிக்கான கான்செப்ட்ஸுங்க. அடிப்படையான கான்செப்டை மட்டுமே கற்றுக்கிட்டு ஒரு ட்ரேடிங்கில் நீங்கள் வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் போய் ஒரு ட்ரெண்டு பார்க்குறீங்க, இந்த மாதிரி வந்து அப் ட்ரெண்டில் வந்து போயிட்டு இருக்குது. இதில் எப்படி நம்ம வந்து ட்ரேட் எடுக்குது, அதாவது ஹையர் டைம் ஃப்ரேம் ட்ரெண்டை மட்டுமே பயன்படுத்தி வேறு எந்த விதமான காம்ப்ளிகேட்டட் விஷயத்தை நம்ம இந்த பர்டிகுலராக இந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம வந்து அதை பற்றி நம்ம எதுவுமே பார்க்கவே இல்லைங்க. இது மேலும் படிச்சிங்கன்னா தெரியும். அதற்கும் நாம் இப்பகுதியில் காணும் பதிவிற்கும் சம்பந்தம் இல்லை. இந்த பதிவுகள் அனைத்தும் உளவியல் சார்ந்தது. ஒரு ட்ரேடு எடுக்கிறீங்க, சரியான இடத்துல ட்ரேட் எடுக்கிறீங்க. இதில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும், இந்த லூப்பின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட 500 நாளாக மேலே தான் போகுது. நம்ம ட்ரேடு எடுத்த இடத்துலேருந்து 500 நாளாக மேலே போயிட்டு இருக்குது இந்த ஸ்டாக் லூப்பின். இப்போ இதில் வந்து உங்களுக்கு பேட்டர்ன் எல்லாமே வந்து சொல்லியிருப்பேன். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்படி வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் ப்ரைஸ் வந்து கீழேருந்து மேலே வந்துகிட்டு இருந்து ட்ரெண்டாகி மேலே வந்துட்டு இருக்கிற ப்ரைஸ் இப்படி ஃபார்ம் ஆகிருக்கும், மேலே கீழே வரும். ஸோ இந்த இடத்த கீழே வரும்போது நம்ம என்ன கெஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அழகாக அனலைஸ் பண்ணி ப்ரைஸ் வந்து அப்படியே இதை கண்டினியூ பண்ணி மேலே போகுது அப்படின்னு ஒரு ட்ரேடை நம்ம இந்த இடத்துல எடுத்திருப்போம். எக்ஸாக்டாக இந்த இடத்துல நம்ம எடுத்த அடுத்த நாளே ப்ரைஸ் இங்கே கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகும். நம்ம பெரிய அனாலிசிஸ், அதாவது இது டெய்லியில் பார்த்து 1 ஹவரில் பார்த்து அதில் பார்த்து இதில் பார்த்து எடுத்த உடனே வந்து இந்த மாதிரி கேப் டவுனும் ஓப்பன் 2 மாதம் ப்ரைஸ் வந்து இங்கேயே இருக்கும். 2 மாதம் அதுக்கப்புறமா இந்த பிரேக் ஈவனுக்கு வரும். இதிலிருந்து வந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரு 500 நாளைக்கு மேலேயே ஆகிடுச்சு. ப்ரைஸு மேலேயே போய்கிட்டே இருக்குது. நம்ம இங்கேருந்து மேலே போகணும்னு நினச்சோம், ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரி இவ்வளோ தூரம் வந்துட்டு இங்கேருந்து மேலே போன ப்ரைஸு கிட்டத்தட்ட 500 நாள்னால் 1.5 வருஷத்துக்கு மேலே வந்து மேலேயே தான் போயிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் பணம், தேவையான பணம் 5 லட்சத்துக்கு மேலே எவ்வளோ வேணாலும் வச்சுக்கிட்டு நீங்கள் அதை எப்படி செக்யூர் பண்ணிக்கலாம், கேபிட்டலில் செக்யூர் பண்ணிக்கலாம், ப்ளஸ் அதே டைமில் மல்டிப்ளையும் பண்ணலாம். அதே நேரத்தில் நிறைய நாலேஜ் மார்க்கெட்டுக்கிட்டேருந்தே கற்றுக்கலாம். நீங்கள் ட்ரேடர்ஸ் சசிக்கிட்டேருந்து கற்றுக்கணுன்னு அவசியம் இல்லை. இல்லைனா வேறு ஒரு யூடியூபர் வந்து அவங்களோட விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறாங்க, இல்லை கிளாஸ் நிறைய பேர் எடுக்கிறாங்க, அவங்ககிட்ட இருந்தெல்லாம் நம்ம சில விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கலாம். பட் ஆனால் குரு எப்போவுமே முக்கியம். ஆனால் மார்க்கெட்டுக்கிட்டேருந்தே நீங்கள் கற்றுக்கலாம். அது சுயம்புவாக நீங்களே கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கூட உங்களுக்கு நிறைய வந்து அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா கொடுக்கும் அது. சரிங்களா? சரி, இங்கே வந்துட்டு என்ன வேறு என்னன்னா, இது பாருங்கள், உளவியல் சார்ந்த ஒரு ட்ரேடு எடுக்கிறீங்க, உளவியல் சார்ந்து உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரும். அந்த லூப்பின் ட்ரேடில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க, எடுத்ததுக்கப்புறம் இங்கே கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகுது. உளவியல் சார்ந்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பாதிப்பு உங்களுக்கு வந்து இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஒரு நல்லா அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறீங்க, எடுத்தோன்னே இங்கே கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது. இதை தாங்கணும் நீங்கள். இதுக்காக தான் 5 லட்ச ரூபா கேபிட்டல். இதை தாங்கினீங்கன்னா மேலே வர்ற வரைக்கும் உங்களால் வெயிட் பண்ண முடிஞ்சுன்னா அடுத்த 500 நாளைக்கும் மேலே தான் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம தொடர்ந்து வந்து பேங்க் நிஃப்டியில் க்ரூட் ஆயிலில் ஸ்டாக்ஸில் எல்லாத்துலேயும் பார்த்துக்கிட்டே வரோம். ஸோ லாஸ்ட்டாக ஒரு வீடியோ வந்து போடும்போது பேங்க் நிஃப்டியில் 5 லட்ச ரூபா கேபிட்டல் வச்சு நம்மளால் ஜூலை மாதத்தில் 1 லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்க முடியுமா அப்படின்னு வந்து பார்த்தோம். அது கட்டாயமாக முடியும் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம். அதை தொடர்ந்து நம்ம வந்து கோல்டில்
அந்த மாதிரி வந்து பண்ண முடியுமா அப்படின்னு வந்து ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுடைய ஆசைக்காக நான் வந்து கோல்டுலேயும் வந்து நான் வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ கோல்டு வந்து நீங்கள் M6 கோல்டு இதில் வந்து நீங்கள் 5 லட்ச ரூபா கேபிட்டல், 5 lakhs கேபிட்டல் வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த ட்ரேடு வந்து பண்ணுறீங்கன்னு நினச்சிக்கோங்க. இங்கே வந்து நீங்கள் லாட் சைஸ் வந்து சொல்லியிருப்பேன் 1 லாட் அப்படின்னு. சில இதில் 10 லாட் இருக்கும், சில இதில் 100 லாட்ஸ்னு இருக்கும். அதை பற்றிலாம் நீங்கள் மைண்ட் பண்ணிக்காதீங்க. நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு லாட்டு தான் போகணும். அதாவது ஒரு லாட்டு, ஒரு ட்ரேடு, ஒரு டைம் ஃப்ரேமு, ஒரு சார்ட்டு. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கோல்டில் ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு, ஆயிலில் போய் ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு, இண்டெக்ஸில் போய் ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு வேண்டவே வேணாம். நம்ம நல்லா பழகிற வரைக்கும் ஒரே ஒரு லாட் மட்டும் எடுத்தால் போதும். எப்போவுமே அட் அ கிவன் டைம் ஒரே ஒரு லாட்டு தான் இருக்கணும் நம்ம போர்ட்ஃபோலியோவில். அதுவும் வந்து நீங்கள் ஒரே சார்ட்டில் மட்டும்தான் எடுக்கணும். வேறு சார்ட்லாம் பார்க்காதீங்க, வேணாம். ஒன்றுத்தில் சம்பாரிச்சாலே போதும். ஒரே டைம் ஃப்ரேம், 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் தான் நான் வந்து ட்ரேட் எடுப்பேன் அப்படின்னா 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் மட்டுமே எடுங்க. வேறு டைம் ஃப்ரேம்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்காக எடுத்துக்கோங்க. அனாலிசிஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா 5 மினிட்ஸில் வந்தால் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். ஸோ ஒரே லாட்டு, ஒரே ட்ரேடு, ஒரே டைம் ஃப்ரேமு, ஒரே சார்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சரியா? சரி, ஓகே. நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன கோல்டு வந்து மினி. ஏன் மினி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கோல்டு ஃபியூச்சர் வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 7 லட்ச ரூபாய்க்கு மேலே தேவைப்படுங்க. அதனால் கோல்டு மினினா 70,000த்துலேயே வந்து வேலை முடிஞ்சிடும். 70,000 ரூபா இருந்தால் நீங்கள் வந்து ஒரு லாட் வந்து வாங்கலாம். நீங்கள் நல்லா பழகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து நிறைய கெப்பாசிட்டி இருக்கலாம். நீங்கள் வந்துட்டு 5 லட்சம்லாம் எனக்கு சாதாரணமான விஷயம், நான்லாம் 50 லட்சம் வச்சு ட்ரேட் பண்ணுற ஆள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் அதே ரூல் தான். என்ன, ஒரே லாட்டு தான். உங்களால் கட்டாயமாக எடுக்க முடியும் 10 லாட்டு. பட் ஆனால் நீங்கள் ஒரு லாட்டு எடுத்து அதில் என்ன உங்களுக்கு அனுபவம் கிடைக்குதுன்னு பாருங்கள். பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் லாட் சைஸை வந்து பொறுமையாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரியா? சரி, வாங்க நம்ம எந்த சார்ட் எடுத்தாலும் ஹையர் டைம் ஃப்ரேமில் தான் என்ன நடக்குதுன்னு வந்து பார்ப்போம். ஒருவேளை புரியல அப்படின்னா அடுத்த ஹையர் டைம் ஃப்ரேம் டெய்லி. ஸோ டெய்லியில் வரீங்க, டெய்லியிலையும் எனக்கு புரியலைங்க என்ன பண்ணுறது அப்படின்னா அடுத்த டைம் ஃப்ரேம் போயிடுங்க. ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம் போயிட்டிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து கட்டாயமாக வந்து புரியும் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட அது என்ன 2-3 வருஷத்து டேட்டாவை உங்களுக்கு முன்னாடி வந்து காமிக்கும். அதனால் மார்க்கெட்டு என்ன பண்ணிகிட்டே இருக்குது, அது பர்டிகுலராக அந்த சார்ட்டு என்ன பண்ணிகிட்டே இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் உடனே வந்து ஃபாரெக்ஸ் கோல்டில் XAUUSDயில் போய் என்ன நடக்குது, அங்கே என்ன ட்ரெண்டு, அங்கே என்ன பேட்டர்னு, அது பிரேக் ஆகுதா, அது பிரேக் ஆச்சுன்னா இது பிரேக் ஆகும், வேண்டவே வேணாம். நான் அதனால தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், ஒரே சார்ட். இந்த சார்ட்டை பார்க்குறீங்கன்னா இந்த சார்ட் மட்டும்தான். இந்த சார்ட்டை பார்த்துட்டு ஒன்று கோல்டு ஃபியூச்சர், அதாவது அந்த 7 லட்ச ரூபா சார்ட்டு போய் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது, என்ன பண்ணுறது. அதே மாதிரி ட்ரேடிங் வியூ பார்க்குறதுக்கும் நீங்கள் வந்து அந்த நீங்கள் எப்போவுமே கொடுக்குற அந்த தினம் ஒரு பார்வையெல்லாம் ஒரு சார்ட்டு காட்டுறீங்களே அந்த சார்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. வித்தியாசம் இருந்துட்டு போகுது. நான் எப்போவுமே இந்த லெவல்ஸை பற்றி பேசியிருக்கவே மாட்டேன். பெரும்பாலும் இந்த லெவல்ஸ் வந்து இந்த லெவலுக்கு கீழே போனால் இது, அந்த லெவலுக்கு போனால் நான் எல்லாமே கேண்டிலில் தான் சொல்லுவேன். இந்த லெவலுக்கு கீழே போனால் அப்படி தான் பேசுவேன். இந்த இடத்துல இருக்கிற அந்த 56,000 வந்து நான் பேசியிருக்கவே மாட்டேன். அதனால் எப்போவுமே கான்செப்டில் ஃபோக்கஸை வந்து வைங்க, மற்ற எதுலேயுமே வந்து ஃபோக்கஸை வைக்காதீங்க. இப்போ இதில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படி உங்களால் என்ன புரிஞ்சுக்க முடியுது. இப்போது இந்த இடத்துல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது, மார்க்கெட்டு மேலே போயிருக்கு. இந்த இடத்துல ட்ரெண்ட் ஆகிருக்கு, மேலே போயிருக்கு. இந்த இடத்துல குட்டியாக மறுபடியும் ட்ரெண்ட் ஆகிருக்கு, மேலே போயிருக்கு. இந்த இடத்துல இப்போது ட்ரெண்டு பண்ணிகிட்டே இருக்கிறான். இப்போ என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரெண்டை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோல்டு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாகவே வந்து அப் ட்ரெண்டில் தான் வந்துட்டு இருக்குது. ஒரு கரெக்ஷனு, அப்புறம் அப் ட்ரெண்டு, கரெக்ஷனு அப் ட்ரெண்டு, கரெக்ஷனு அப் ட்ரெண்டு, இப்படியே வந்து போயிட்டே இருக்குது. இப்போ வந்து லைட்டாக கரெக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கிறான். இந்த அப் ட்ரெண்டுக்கான கரெக்ஷன் இது. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து மேலே போவான் அப்படிங்கிறது உங்களால் வீக்லி சார்ட்டில் புரிஞ்சுக்க முடியுது. இவ்வளோ தான் இந்த வீக்லி சார்ட்டுக்கு பவரு. ஏன்னா நம்ம வந்து இன்வெஸ்டர் கிடையாது, நம்ம டெய்லியில் போய் ட்ரேட் எடுக்க போகிறது. நம்ம எடுக்க போகிற ட்ரேடே 5 மினிட்ஸு. அதனால் இது ரொம்ப ஓவர் இந்த டைம் ஃப்ரேமு. ஜஸ்ட்டு மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கிறீங்க. சரியா? நம்ம டெய்லியில் போய் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இப்போ டெய்லியில் உங்களால் வந்து புரிஞ்சுக்க முடியுதா? என்னுடைய ஃபாலோவர்ஸு ரொம்ப நாளாக என்னை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க அப்படியே இந்த ஸ்க்ரீனை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே இதில் வந்து பேட்டர்ன் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கெஸ் பண்ண முடியுதான்னு வந்து பாருங்கள். ஃப்ரீஸ் பண்ணிடுங்க வீடியோவை. இதோட
நீங்கள் வரைங்க உங்களுடைய சார்ட்டில், வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் சொல்கிறது நீங்கள் சொல்கிறதும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத வந்து பாருங்கள். நான் சொல்ல போகிறேன். ஸோ இங்கே வந்து என்ன நடந்திருக்குது, கிட்டத்தட்ட ப்ரைஸு இட் இஸ் டேக்கிங் சப்போர்ட் ஃப்ரம் திஸ் லெவல், இட் இஸ் கெட்டிங் ரிஜெக்டட் ஃப்ரம் திஸ் லெவல். ஸோ இந்த லெவல்லேருந்து சப்போர்ட் கிளியராக தெரியுதா உங்களுக்கு? ஸோ ப்ரைஸு மேலே வந்துட்டு தான் கீழே வந்துருக்குறான், மேலே வந்துட்டு தான் கீழே இப்போ இங்கே வந்துருக்குறான். இப்போ திரும்ப வந்து மேலே இங்கே போனான் அப்படின்னா கொஞ்சம் கீழே வந்துட்டு இன்னும் கூட மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ தான். இப்போ இந்த டேயில் இதுதான் அனாலிசிஸ் நம்மளுக்கு. வேறு எதுனா தெரியுதா உங்களுக்கு? மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகுதா? ட்ரெண்ட் ஆகி மார்க்கெட் வந்து கீழே வருதுங்களா? அப்போ கீழே கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கூட ஒரு ட்ரெண்ட் ஆகுதா மார்க்கெட்டு? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி பார்த்தீங்க, இப்போது இந்த பேட்டர்னே வந்து நீங்கள் வேறு மாதிரி வந்து பார்த்துருக்கீங்க. இப்படி கீழே வருதா? இது ஃபாலிங் வெஜ் மாதிரி இருக்கா? ஸோ ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் வந்து அதோடைய எப்போவுமே வந்து 80% வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இப்படி தான் பிரேக் ஆகி மேலே போகும். எப்படி வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு இருக்குது அதை அப்படியே வந்து இவனும் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பான். கண்டிப்பாக நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு. சரியா? அப்போது மேலே ஒரு வேளை போச்சு அப்படின்னா மார்க்கெட்டு எது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது? ஃபஸ்ட்டு ரிஜெக்ஷனே இங்கேயே இருக்குது, ரெண்டாவது ரிஜெக்ஷன் இந்த ஹை, மூணாவது ரிஜெக்ஷன் இந்த ஹை. நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த லெவலுக்கு போனோன்னா சின்ன ரிஜெக்ஷன், அப்புறம் இங்கே சின்ன ரிஜெக்ஷன், அப்புறம் இங்கே. சரி, மேலே நீங்கள் பார்த்துட்டதோட நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்து பிலீவ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக வந்து இது சில நேரங்களில் என்ன பண்ணோம், கீழே பிரேக் ஆகி கூட நல்லா இப்படி வந்துடும். சில நேரங்களில் ஒரு 10% ஆஃப் த டைம்னு வச்சுக்கோங்களேன். மற்ற 80% 85% மேலே தான் வந்து பிரேக் ஆகும். சரியா? அப்போ கீழே வந்தது அப்படின்னா எங்கே வர வாய்ப்பு இருக்குது? இந்த இதுலேயே லோன் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான், அதை மார்க் பண்ணி வச்சுக்கணும். அப்போ டெய்லியில் நீங்கள் இந்த மாதிரி லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கணும். இந்த டெய்லி லெவலை நீங்கள் எப்போவுமே வந்து கலரை மாற்றி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும். லோயர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு, அதாவது இது வந்து ட்ரோன் வியூ, மேலேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க, கழுகு பார்வை. இப்போ என்ன பண்ண போகிறீங்க? 1 ஹவருக்குள்ளே போக போகிறீங்க, அதாவது உள்ளுக்குள்ளார போக போகிறீங்க. உள்ளுக்குள்ளார போனீங்கன்னா இதெல்லாம் மறந்துடும். அதனால் இதெல்லாம் இந்த மாதிரி கலரை மாற்றி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா யூ வில் நோ திஸ் இஸ் டெய்லி ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? சரி, ஓகே. சரி, 1 ஹவரில் வந்தோன்னா உங்களுக்கு என்ன தெரியுது? 1 ஹவரில் வந்தோன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து மேலே வந்தது அப்படின்னா, அதாவது இந்த லெவலை கட் பண்ணுச்சு அப்படின்னா, ஏன் இந்த லெவலு? ப்ரைஸ் மேலேருந்து கீழே வந்துருக்குது, திரும்ப மேலே வர ட்ரை பண்ணியிருக்கிறான், இந்த லெவலுக்கு வந்து தான் கீழே வந்துருக்கிறான். இந்த லெவலை எத்தனை தடவை வந்தாலும் வந்து பிரேக் பண்ண முடியல. ஸோ மெனி டைம்ஸ் அவன் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறான், பிரேக் பண்ணவே முடியல. பட் ஆனால் அங்கேருந்து வந்து கீழே வர்றான், மேலே வர்றான், திரும்பவும் வந்து மேலே ஒருவேளை இந்த இடத்த பிரேக் பண்ணி இப்படி மேலே போய் க்ளோஸ் வச்சானா அவன் டார்கெட்டு டெய்லியோடைய ஹைக்கு வந்துடுவான். இதுக்கு தாண்டி போனான்னா டெய்லியோடைய அடுத்த ஹைக்கு வந்துடுவான். ஸோ இவ்வளோ தான் இதில் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு இதுதான் இருக்குது. ஸோ வேறு எதனாச்சும் உங்களுக்கு தெரியுதான்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு குட்டி ட்ரெண்டு பண்ணியிருக்கானு, மேலே போயிட்டு கீழே வந்து மேலே போய் கீழே வந்து பிரேக் ஆகி மேலே போயிருக்கான். ஸோ இங்கேயும் ஒரு குட்டி ட்ரெண்டு இருக்கா. ஓ, இந்த பேரலல் சேனல் பேட்டர்னை பிரேக் பண்ணி மேலே போயிட்டான். இங்கே கூட உங்களுக்கு வந்து தெரியுதா? ஸோ இது எப்படி நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா, ப்ராக்டிஸ் தான். பை ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு இதெல்லாமே வரும், இதெல்லாம் கண்ணுகளில் வந்து தெரியும். இல்லைனா இது உங்கள் கண்ணிலே வந்து மாட்டவே மாட்டாது. இந்த தப்பு கண்டுபிடிக்கிறவங்க சில பேர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தில் ஒரு நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக உங்கள் பிரெயின் வந்து அதை மேப் பண்ணி வச்சுக்கும். நீங்கள் தப்பாக எழுதுனீங்க அப்படின்னாலே, டேய் நீ இது ஏதோ தப்பாக எழுதுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பிரெயின் உங்களுக்கே சொல்லும். ரொம்ப அதை நீங்கள் பார்த்து இருக்கும்போது ஒரு விஷயத்தை தப்பாக பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் வரும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை வந்து வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அதனால தான் நான் வந்து என்ன சொல்லுவேன், 500 டைம்ஸ்ன்னு சொல்லுவேன். 500 டைம்ஸா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் 5000 டைம்ஸுக்கு மேலே பண்ணியிருப்பேன். சரியா? ஒரு விஷயத்தையுமே சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு மைண்டு வந்து கரெக்டாக மேப் பண்ணி காட்டும், தம்பி நீ தப்பாக பண்ணுற, கொஞ்சம் பாரு, கவனம் அப்படின்ட்டு. சரியா? சரி, ஓகே. 1 ஹவரில் இப்போ என்ன உங்களுக்கு
இதை பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணால் மேலே போயிடுவான். இப்போ இதை பிரேக் பண்ணாமல் ஒருவேளை கீழே போகிற ப்ரைஸு இதை பிரேக் பண்ணான்னு வச்சுக்கோங்க, ஹில் கோ ஃபர்தர் டவுன். எங்கே வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது? அடுத்த லோவுக்கு தான் போவான். இந்த அடுத்த லோவில் கூட நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பூ மாலை மேலேருந்து கீழே வந்தால் எக்ஸாக்ட் லெவலு இங்கேருந்து வந்து மேலே போயிட்டான். இது என்ன லெவலு? சப்போர்ட். டேயில் வரைஞ்சோம் பார்த்தீங்களா சப்போர்ட்டு, அந்த சப்போர்ட். அப்போ கீழே இருக்கிற இந்த ட்ரெண்ட் லைனு நமக்கு தேவையில்லை, மேலே இருக்கிற ட்ரெண்ட் லைனும் தேவையில்லை. ஸோ தேவையில்லாத விஷயத்தெல்லாம் அப்பப்போ வந்து டெலிட் பண்ணிடுங்க. 1 ஹவரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதான் நடந்துகிட்டு இருக்குது. சரியா? சரி, ஓகே. நம்ம 5 மினிட்ஸில் போயிடலாம். அதாவது ட்ரேடு எடுக்கிற டைம் ஃப்ரேமுக்கு வந்து போய்ட்டோம். இவ்வளோ ஆராய்ச்சியும் வந்து நம்ம பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறமா நம்ம ட்ரேடு எடுக்கிற டைம் ஃப்ரேம் இதில் கூட நீங்கள் பாருங்கள். என்னோடய ஃபாலோவர்ஸை ஃப்ரீஸ் பண்ணுங்கள். ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்பவும் வந்து இதில் ஒரு பேட்டர்ன் இருக்குது, இந்த பேட்டர்னை உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு வந்து பாருங்கள். நான் சொல்ல போகிறேன். ஸோ ப்ரைஸு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் டேக்கிங் சப்போர்ட் ஃப்ரம் த சேம் லெவல். தெரியுதா? நம்ம வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடும் போல். ஒரே இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்குதா? மேலே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கன்சல்டேஷனுக்கு அப்புறம் பிரேக் ஆகுது, ஒரு கன்சல்டேஷனுக்கு அப்புறம் பிரேக் ஆகுது. ஐ மீன் இங்கே பிரேக் ஆகிருக்கு, பிரேக் ஆகுது. ஒரு கன்சல்டேஷனுக்கு அப்புறமா வந்துட்டு கீழே வந்துருக்கு. ஸோ இன்னும் வந்து இங்கே வரல. இங்கே வந்தானா பிரேக் ஆகி மேலே போவான். இந்த 1 ஹவரில் பார்த்தோம் பார்த்தீங்களா, மேலேருந்து கீழே வந்தான், மேலே போனான்னா இந்த லெவலில் பிரேக் பண்ணானா மேலே போவான் அப்படின்னு இந்த லெவலை மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா. மேலே ரோஸாக இருக்குல்ல, இந்த லெவலை மார்க் பண்ணோமா, அதே மாதிரி 5 மினிட்ஸில் இருக்கா. அப்போ டைம் ஃப்ரேம் பிரச்சனை இல்லை, லெவல்ஸ் பிரச்சனை இல்லை, சார்ட்ஸ் பிரச்சனை இல்லை. நான் சொல்லித்தர்ற விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். எப்போவுமே மார்க்கெட் வந்து இந்த மாதிரி விழுந்தது அப்படின்னா, பெருசாக ரெக்கவர் ஆச்சு அப்படின்னா, அதையும் தாண்டி கீழே போச்சு அப்படின்னா, திரும்பவும் மேலே வரும்போது இந்த லெவலை கட் பண்ணுறது அவனுக்கு படாத பாடுபடுவான். இங்கே வரும்போதெல்லாம் நீங்கள் செல் பண்ணலாம். ஒரே இண்டிகேஷன் உங்களுக்கு என்ன வரும்னா, திரும்பவும் கீழே வரும்போது இந்த லோவுக்கு வரமாட்டான், மேலே போயிட்டு திரும்பவும் வரும்போது இந்த லோவுக்கு வரமாட்டான், மேலே போயிட்டு திரும்ப வரும்போது இங்கேயே நிற்பான். அந்த டைம் வந்து பிரேக் பண்ணி மேலே போயிடுவான். நான் சொல்கிறத எதுவுமே நீங்கள் நம்பாதீங்க. நம்பாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் இம்மீடியட்டாக மறந்துடுவேன்னு நினச்சா இப்படியே ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்களா ஒரு சார்ட்டு, அது பேங்க் நிஃப்டியாக இருக்கலாம், இல்லை ஆயிலாக இருக்கலாம், இல்லைனா பிட்காயினாக இருக்கலாம். அதில் போய்ட்டு நீங்கள் இதை பாருங்கள். பெருசாக விழணும், ஒரு சின்ன ரெக்கவரி ஆகணும், திரும்பவும் கீழே வந்துட்டு மேலே வரும்போது அந்த லெவலை எப்போ பிரேக் பண்ணுறனோ அப்போ தான் போவான், இல்லைனா இன்னும் கீழே தான் போவான். ஓகேவா? 1 ஹவரில் பார்த்தோம்ல, டெய்லியில் பார்த்தோம்ல, ட்ரெண்டு பிரேக் ஆகி மேலே போச்சா, ட்ரெண்டு பிரேக் ஆகி மேலே போகுதா, தொடர்ந்து நடக்குதுங்க, தொடர்ந்து நடக்குது. நீங்கள் வந்து கவனிக்கணும். கவனிச்சிங்க அப்படின்னா போதும். நீங்கள் ட்ரேட் பண்ணுறத அதனால தான் நிறுத்துங்கன்னு சொல்லுவேன். நிறைய மெசேஜில் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ட்ரேட் பண்ணுறதை நிப்பாட்டிட்டேன், நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன், நிப்பாட்டிட்டேன்னு சொல்லுவாங்க. புதுசாக பார்க்குறவங்களுக்கு அது வித்தியாசமாக தெரியும். என்னது ட்ரேட் பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்களா? ட்ரேட் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறது தாங்க வீடியோ போடுறாங்க. நீங்கள் என்னங்க பண்ண வேண்டாம்னு சொல்கிறீங்க அப்படின்னு. நீங்கள் ட்ரேட் பண்ணாமல் தூரமாக இருந்து வேடிக்கை பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருவீங்க. 6 மாதம் பாருங்கள் போதும். 6 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் கதை சொல்லுவீங்க. சரியா? எப்படி ட்ரேட் பண்ணணுங்கிற கதை உங்களுக்கு வந்து அத்துப்படி ஆகிடும். சரி, ஓகே, விஷயத்துக்கு வாங்க. ஒரே இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்குதா? மேலே போகும்போது இந்த மாதிரி போதில்ல, மேலே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ட்ரெண்ட் லைனு நம்ம பேட்டர்ன். அப்போ உங்களுக்கு இந்த லெவலும் மட்டும் கிடைச்சா போதும். மேலே அதே மாதிரி தான் இந்த மாதிரி ட்ரெண்டு மட்டும் கிடைச்சா போதும். அப்படியே ஒரு ட்ரெண்ட் லைனை போட்டுருவீங்க. நெக்ஸ்ட் டைம் இங்கேருந்து மார்க்கெட் மேலே போச்சுன்னா இங்கே தான் வரும். இது என்ன லெவலு? 71,200. இது என்ன லெவல்? 71,500. 300 பாயிண்ட்டுங்க சும்மா கோல்டில். கன்ஃபார்ம் ஷுவர் ஷாட். இந்த பேட்டர்னை நீங்கள் 500 தடவை நீங்கள் பயிற்சி பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஷுவர் ஷாட்டாக $500 வந்து 500 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து எடுத்துருந்துக்கலாம். அதாவது 300 பாயிண்ட்ஸ் மேலே போச்சு, 300 பாயிண்ட்ஸ் கீழே வந்தது, திரும்பவும் மேலே போச்சுன்னா திரும்ப ஒரு 500. இந்த தடவை கொஞ்சம் ட்ரெண்ட் லைன் வந்து அதிகமாகிடும், அதனால் 500 பாயிண்ட்ஸோட கிடைக்கும் உங்களுக்கு.
ஸோ ட்ரேடிங் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம் கிடையாது. ரொம்ப ஈஸியான விஷயத்தை நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். அதனால் கொஞ்சம் கழுகு பார்வை, அதாவது ட்ரோன் பார்வை, லேட்டஸ்ட்டாக வந்து சொல்லணும், ட்ரோன் பார்வையில் வந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேடிங் எங்கேயும் போயிடாது. சரி, நம்ம இந்த சார்ட்டில், அதாவது இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம 5 லட்ச ரூபா கேபிட்டல் வச்சுருக்கிறோம். கேபிட்டல் வச்சுட்டு கோல்டு மினி 70,000 ரூபா தேவைப்படும். கோல்டு மினியில் வந்து நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறோம். சரி, ட்ரேட் எடுத்து பார்த்துருவாங்களா? ஓகே, லெட் ஸ்டார்ட். என்ன பயாஸு? நம்ம பயாஸை வந்து டேயில் வந்து மேலே வரைக்கும் போகணும். ஒருவேளை இந்த சப்போர்ட்டுக்கே ப்ரைஸ் கீழே வரைக்கும் வந்தது அப்படின்னா இந்த கீழே ஒரு லோ வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இந்த லோவை வந்து அவன் பிரேக் பண்ணக்கூடாது. சரிங்களா? அவ்வளோதான் பயாஸ் நம்மளுக்கு. லெட்ஸ் கோ ஃபார் த ட்ரேட்ஸ். ஓகே ஓகே இது வந்து 3x ஸ்பீடில் வந்து வச்சுருவோம். ஸோ ட்ரேட்ஸ் வந்து நம்ம நினைக்கிற இடத்துல விழாது, இருந்தாலும் பரவாயில்ல, வில் மேனேஜ். ஸோ இன்னொரு விஷயங்க, இது நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஓப்பன் ஆகுது. காலங்காத்தால் முதல் கேண்டில் ஓப்பன் ஆகிறதே வந்து அது எந்த சார்ட்டாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிற விஷயம் எல்லா சார்ட்டுக்குமே பொருந்தும். ஒரு பெரிய கேண்டில் இருக்குது, மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் இந்த மாதிரி முடித்தாலும் சரி, இல்லை ஒரே அடியாக மேலேருந்து கீழே வந்தாலும் சரி, இல்லை ஒரே அடியாக கீழேருந்து மேலே போனாலும் சரி, ஃபஸ்ட்டு கேண்டலில் இந்த மாதிரி ஒரு ஷேக் இருந்தது அப்படின்னா அடுத்த ப்ரைஸ் வந்து அடுத்த கேண்டில் வந்து கீழே வந்தது அப்படின்னா இந்த இடத்துக்கு நெருக்கத்தில் வரும்போது நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம். அதே மாதிரி மேலே வந்தது அப்படின்னா நெருக்கத்தில் வரும்போது தாராளமாக செல் பண்ணலாம். சும்மா செல் பண்ணாலும் மேலே போய் பாடி க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிட வேண்டியதான், அவ்வளோதான். பட் ஆனால் இது ஒரு சின்ன ப்ராஃபிட் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். சரிங்களா? ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியெல்லாம் எங்கே நான் சொல்லியிருப்பேன், இந்த தினம் ஒரு பார்வை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குங்க. இந்த பிளேலிஸ்ட்டு வந்து தினம் ஒரு பார்வை, டெய்லியும் வந்துட்டு மார்க்கெட் முடிஞ்ச உடனே வந்து உங்களுக்கு அன்றைக்கி என்ன நடந்தது, அடுத்த நாளில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி இதில் வந்து நம்ம பார்த்துட்டே வருவோம். பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 இண்டெக்ஸு, கமாடிட்டி எல்லாமே வந்து பார்ப்போம். இதில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பேன் நான். ஸோ இதுக்கெலாம் அந்த ஷார்ட் வீடியோஸ் தனித்தனியெல்லாம் போடுறது இல்லைங்க. அது கண்டிப்பாக 1 மணி நேரம் வீடியோவாக தான் இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் வந்து நிறைய ஷேர் பண்ணியிருப்பேன். சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பை பண்ணுவோம். அப்புறம் அந்த கதையெல்லாம் அப்புறம் பேசுவோம். பை பண்ணோன்னா 1660 இந்த இடத்துக்கு வரும்போது நான் பார்த்தேன் 1660. நீங்கள் வேணும்னா புக் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1660 ரூபா. ஸோ இங்கே என்ன பண்ணிகிட்டே இருக்கிறான், ஒரு மாதிரி ட்ரெண்டு பண்ணிட்டு இருக்கானா தெரியுதா? இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். என்ன பண்ணிகிட்டு இருக்கான், ட்ரெண்டு பண்ணியிருக்கான். ட்ரெண்டு பண்ணுறதுனால வந்துட்டு அடுத்த தடவை இங்கே வருவான், அடுத்த தடவை இப்படி வந்து இதை பிரேக் பண்ணான்னா கண்டிப்பாக இங்கே வந்து போயிடுவான். நடக்க நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ கீழே வரைக்கும் வந்தானா, கீழே வரைக்கும் வர்றவன் இதை பிரேக் பண்ணணும் அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து அந்த டார்கெட்டுக்கு வந்து போயிடுவான். எந்த டார்கெட்டு, மேலே எங்கே சோர்ஸ் வந்து ஆரம்பிக்குதோ அந்த சோர்ஸுக்கே வந்து போகிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த ஹைட்டுக்கு தான் வந்துருக்கிறான். இந்த ஹைட்லேருந்து திரும்ப வந்து ரிஜெக்ட் ஆகிற மாதிரி ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கிறான். பார்ப்போம். ஸோ இங்கே கூட என்ன பண்ணிகிட்டே இருக்கிறான், மேலே போகிறதுக்கான முயற்சி தான் வந்து நிறையா வந்து பண்ணிகிட்டே இருக்கிறான். அதே மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த ட்ரெண்டு வந்து இங்கே ஆகிட்டே இருக்குது, தெரியுதா? ஒரு தடவை ரிஜெக்ட் ஆகிருக்கு, 2வது தடவை ரிஜெக்ட் ஆகிருக்கு, 3வது தடவையும் ரிஜெக்ட் ஆகிருக்கு, 4வது தடவையும் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் கவனிக்கணும். இது எல்லாமே நீங்கள் கவனிக்கும் போது இதை வந்து நீங்கள் ட்ரேடாக வந்து ஈஸியாக வந்து கன்வெர்ட் பண்ணிடுவீங்க. இப்போ எங்கே போயிட்டு இருக்கான், எங்கே ட்ரேட் எடுத்தீங்க, இங்கே ட்ரேட் எடுத்துகிட்டு இருக்கீங்க, எங்கே இருக்குது ப்ரைஸ், இங்கே 3000 ரூபா, கிட்டத்தட்ட 3000 ரூபா வந்து உங்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்குது. ட்ரெண்டு வந்து மேலே இருக்கிறதுனால இவன் எங்கே வரைக்கும் போவான், நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கிறோமே 1 ஹவர், இதுக்கு தான் 1 ஹவர் வந்து நம்மளுக்கு வந்து பயன்படுது. இந்த 1 ஹவரில் இதுக்கு மேலே போனான்னா மேலே போயிடுவான். எங்கே போவான், டேவுடைய டார்கெட்டுக்கு போயிடுவான்.
இப்போதைக்கு ட்ரெண்டு பண்ணிகிட்டே இருக்கிறான், என்ன பண்ணுறாங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ மேலே வரைக்கும் ப்ரீவியஸ் லெவலில் எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்டு வந்து கண்டினியூ பண்ணோன்னா இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு கன்ஃபார்மாக வாய்ப்பு இருக்குது. அங்கே போணுச்சுன்னா கூட நம்ம ட்ரேடை வந்து ஈஸியாக வந்து க்ளோஸ் பண்ணலாம். எவ்வளோ வருது, கிட்டத்தட்ட 4000 ரூபாய்க்கு மேலே வந்து 4000. ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, ஒரு 4000 ரூபா வருது. ஐயோ 40,000 போயிடுச்சு. 4000 ரூபா வருது, க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க, அவ்வளோதான், போதும், அவ்வளோதான். இன்றைக்கி காலையில் நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, மேலே போச்சு, ஏன் க்ளோஸ் பண்ணுறீங்க, ப்ரீவியஸ் ஹைக்கே போயிடுச்சு, அதனால் க்ளோஸ் பண்ணுறீங்க. சரியா? சரி, ஓகே. லெட்ஸ் see என்ன நடக்குது பார்ப்போம். ஸோ இப்போ என்ன உங்களுக்கு என்ன வாய்ப்பு, ட்ரெண்ட் லைனில் ஒரு தடவை வந்து இங்கேருந்து ஆரம்பித்தான், 2வது தடவை சப்போர்ட் எடுத்தான், 3வது தடவை வந்து இந்த ஹையை வந்து ரொம்ப நேரமாக பிரேக் பண்ண முடியாமல் தான் பிரேக் பண்ணி மேலே போனான். திரும்பவும் 4வது தடவை இங்கே வர்றான், ஒருவேளை கீழே வந்துடுவானோ? ஏன்னா 4வது தடவை அதே மாதிரி 5வது தடவை ரொம்ப வந்து டேஞ்சரஸு, கீழே வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. என்ன தான் அப் ட்ரெண்டாக இருந்தாலும் நீங்கள் செல்லே பண்ண முடியாதெல்லாம் இல்லைங்க, செல்லும் பண்ணலாம். செல்லில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், பையில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். சரியா? லெட்ஸ் see. பிரேக் பண்ணானா, பிரேக் பண்ணி கீழே வந்தானா என்ன பண்ணக்கூடாது, அவன் இதை கட் பண்ணக்கூடாது, இதை கட் பண்ணானா இன்னும் கீழே போவான். ஸோ இதை வந்து நீங்கள் மார்க் பண்ணி, எதுக்கு நான் உங்களை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த மாதிரி வரும்போது வந்து நீங்கள் உஷாராக வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எங்கே வந்திருக்கிறான், சப்போர்ட்டுக்கே வந்திருக்கிறான். ப்ரீவியஸாக ஒரு லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெவலுக்கே வந்துட்டான். இன்னொரு விஷயம் உங்களால் வந்து பண்ண முடியுதா, தெரியுதா உங்களுக்கு, மேலேருந்து கீழே இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான், இப்படி வந்து ஒரு லைன் போடலாமா? ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைனுக்கு போனான் அப்படின்னா அவன் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி திரும்ப வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சும்மா ஜஸ்ட் லைக் இது இங்கே வந்திருக்கானா, ஒரு பை ட்ரேடு ஒன்று எடுக்கிறோம், கீழே சப்போர்ட்டுக்கு வந்திருக்கான், ஏன்னா ட்ரெண்டு வரைக்கும் போவான்னு நல்லா தெரியும். இங்கே வரைக்கும் போனான்னா கூட நம்ம ஒரு 2000 ரூபா வந்து எடுத்துடலாம், புக் பண்ணிடலாம். வந்துதா 2000 ரூபாய்க்கு மேலே? அழகாக வந்து எப்படி எப்படி போயிட்டே இருக்கான் பாருங்கள். மேலேருந்து கீழே வந்து இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணானா திரும்ப வந்து இங்கே ட்ரெண்டு பண்ணுறானா. ஸோ இது இப்படியே தான் மாற்றி 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 போய்கிட்டே இருப்பானுடைய. எங்கே போயிருக்கான் பாருங்கள். அடுத்த நாள் ஓப்பனே இங்கே ஓப்பன் ஆகிருக்கான். எவ்வளோ வந்துருக்குது, 5000 வந்துருக்கு. நேற்றுக்கு எவ்வளோ வந்தது, 4000 வந்தது. நேற்று எடுத்த ட்ரேடு நீ காலையில் ஓப்பனே வந்து 5000 கொடுத்துட்டான். சரியா? க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. 1 ஹவரில் போய் என்ன நடக்குதுன்னு வந்து நீங்கள் பார்த்துக்கிறீங்க. 1 ஹவரில் என்ன பண்ணிட்டான், அடாடா சூப்பர், இந்த லெவலில் மேலே போயிட்டானே. ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வைக்கல, பட் ஆனால் மேலே போயிட்டான். லெவலுக்கு மேலே போயிட்டாலே நம்மளுக்கு வந்து ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனி வந்து அடித்து தூள் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து நினைக்கலாம். இப்போ கீழே வந்தானா எங்கே வரக்கூடாது, எதை கட் பண்ணக்கூடாது, இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது. இந்த லெவலை கட் பண்ணாத வரைக்கும் நமக்கு சேஃப்டி தான். அப்போ 1 ஹவர்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி வந்து ட்ரெண்டை வந்து வரையலாம். எப்படி வந்து 5 மினிட்ஸில் நீங்கள் வரைஞ்சிங்களோ அந்த மாதிரி வந்து 1 ஹவரில் இந்த மாதிரி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரியா? சரி, ஓகே. திரும்ப வந்து 5 மினிட்ஸ்க்கே போயிடலாமா? ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னா, ப்ரைஸ் வந்து இவ்வளோ தூரம் போய் அதையும் கட் பண்ணி மேலே ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இதை கண்டினியூ பண்ணானா மேலே போயிடுவான். சரியா? சரி, ஓகே. லெட்ஸ் see. ஆஹா, மேலே போகிறான். இந்த மேலே போகிறானா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இதை கட் பண்ணி மேலே போயிட்டான், ட்ரெண்டு பண்ணி மேலே போயிட்டு இருக்கான். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் பார்க்கலாம். இது வந்து ஹையர் ஹை பண்ணிட்டு தானே மேலே போகிறான், பை பண்ணிடுவோமா? ஓகே, ஒரு பை ஒன்று பண்ணுவோம். என்ன பண்ணுறான், ஸோ அந்த இடத்துலேயே அப்படியே நின்றுட்டு இருக்கிறான். அந்த இடத்துலேருந்து கீழே வந்துட்டான். அச்சோ, இதுக்கு தான் வந்து அவசரப்படக்கூடாது. ஃபோமோ அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் ஆஃப் ட்ரேட். ஒருவேளை மேலேயே போயிட்டானா, 1 ஹவரில் நான் பார்த்தேனே, 1 ஹவரில் இதுக்கு மேலே வந்து க்ளோஸ் வச்சேன்னா மேலே டேயோட ரெசிஸ்டன்ஸ் போயிடுவான். அதனால் ஐயோ என்னை விட்டுட்டு போயிட்டேன்னா என்ன பண்ணுறது, நான் வந்து பை பண்ணுறேன். எங்கே, டாப்பில். இது பண்ணலாமா? பண்ணக்கூடாது, தப்பு. இந்த ட்ரேடே தப்பு. என்ன பண்ணலாம், அட்லீஸ்ட் நீங்கள் பை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரைஸு இந்த லெவலுக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம்.
இங்கே வரமாட்டான்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, ரைட், ஓகே, இந்த லெவலுக்கு வர்றதுக்காகனாச்சும் வெயிட் பண்ணணும், கண்டிப்பாக வெயிட் பண்ணணும், வெயிட் பண்ணி தான் பை பண்ணணும். இல்லைனா இங்கேருந்து என்ன ட்ரெண்ட் ஆகிறானான்னு பார்க்கலாம். ஆஹா, ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கானே, அட்லீஸ்ட் ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதுனாச்சும் நீங்கள் பை பண்ணலாம். அவசரப்படவே கூடாது ட்ரேடிங்கில், சரிங்களா? இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து காமிச்சேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரேடு எடுக்கவே கூடாது. அப்படி நீங்கள் எடுத்தால் கூட எவ்வளோ லாஸ் வருது பாருங்கள், 1300 லாஸ். நீங்கள் 70,000 ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஒரு லாட்டை வந்து எடுத்துருக்கிறீங்க. உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது? 5 லட்ச ரூபா இருக்குது. எவ்வளோ? 4,30,000, 4 லட்ச ரூபா இருக்குதுன்னு வச்சுங்க. 4 லட்ச ரூபா இருக்கும்போது உங்களுக்கு 2,000 வந்து லாஸ் வந்துன்னா நீங்கள் பயப்படுவீங்களா? பயப்பட மாட்டீங்க. ஆப்வியஸ்லி கண்டிப்பாக பயப்பட மாட்டீங்க. அப்போ அதுதான், அதனால தான் நான் கேபிட்டல் வந்து அதிகமாக வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். கேபிட்டல் அதிகமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆனாலும், இந்த மாதிரி உங்களுக்கு கேப் அப் ஆகி ஓப்பன் ஆனாலும் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. ஹையர் டைம் ஃப்ரேம் ட்ரெண்டுக்கு எதிராக ட்ரேட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வெளியே வந்துடணும். ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு ஆதரவாக, அதாவது மேலே போகிற மாதிரி மார்க்கெட்டு இருக்கிறதுனால பையில் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம். செல்லில் இருந்து இந்த மாதிரி லாஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும். சரி, அதே ட்ரேடை நீங்கள் ஒருவேளை இங்கே எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, பை வந்து இங்கே எடுக்கிறீங்க, இந்த இடத்துல இந்த பை இப்படி விழுமா, சரி அதை க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பை வந்து இங்கே எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் சி, அவசரப்படாமல் இருந்தீங்கன்னா இங்கே போயிடுச்சா? புரியுதுங்களா உங்களுக்கு? எங்கே ட்ரேட் எடுக்கணும், ஏன் அவசரப்படக்கூடாது, ஏன் பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து காட்டணும். உளவியல் ரீதியாக உங்களுக்கு வந்து என்ன மாதிரிலாம் வந்து தாக்கம் ஏற்படுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே நான் பண்ணுறேன். அப்போ நீங்கள் இங்கே எடுத்திருந்தீங்க அப்படின்னா மேலே இது வரைக்கும் போச்சுன்னா அழகாக ஒரு 1500 1800 ரூபா வந்து நீங்கள் வந்து புக் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட இப்போ நெருக்கமாக 2,000 ரூபா நீங்கள் வந்து புக் பண்ணிடலாம் ஈஸியாக. நீங்கள் இந்த இடத்துல ட்ரேட் எடுத்ததுனால மாட்டிக்கிட்டீங்க. இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இது கீழே வரும்போது 1000 ரூபா வந்து மிஸ் ஆகுது, 1000 ரூபா லாஸ். ஆனால் என்ன நடந்துகிட்டு இருக்குது? ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது மார்க்கெட்டு. ட்ரெண்ட் ஆகிறதுனால என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? ஒரு வேளை ட்ரெண்டை பிரேக் பண்ணானா இந்த ஹைக்கு போயிடுவான். நடக்குமா? நடக்கலாம். ட்ரெண்டு பிரேக் ஆகிடுச்சா? ட்ரெண்டு பிரேக் ஆனோன்னே என்ன பண்ணுவான் அவன்? ஃபஸ்ட்டு லெவல், செகண்டு டார்கெட் தான். டார்கெட் போய் அடித்தானா? நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணியிருந்து இந்த ட்ரெண்டெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இந்த லெவலில் நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுக்கே 1500 ரூபா கொடுத்துட்டான். நம்ம தப்பாக ட்ரேட் எடுத்து 1500 ரூபா கொடுத்துட்டான். நீங்கள் கரெக்டாக ட்ரேட் எடுத்துருந்தீங்கன்னா 2000 ரூபா 2500 ரூபா கண்டிப்பாக கொடுத்துருப்பான். புரியுதுங்களா? சரி, ஓகே. இந்த ஹைக்கு போயிடுச்சு பார்த்தீங்களா? இந்த ஹைக்கு போனோன்னே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த 2000 ரூபாயை புக் பண்ணிடுவீங்க. புக் பண்ணிவிட்டு திரும்பவும் கீழே வந்ததுன்னா திரும்பவும் யூ வில் கோ ஃபார் அ பை ட்ரேட். வை? பிகாஸ் எந்த இடத்துல எடுப்பீங்க அந்த ட்ரேடை? இந்த இடத்துல தான் எடுப்பீங்க. இந்த இடத்துக்கு நெருக்கமாக வரும்போது தான் நீங்கள் ட்ரேட் எடுப்பீங்க. எப்போவுமே வந்து சப்போர்ட் வரைக்கும் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்து தான் நம்ம வந்து பை வந்து பண்ணணும். பை பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, எப்போ மார்க்கெட்டு எங்கே இருக்குது? சப்போர்ட்டில் இருக்குதா? சப்போர்ட்டில் இருந்தால் ஒரு பையை போட்டு பார்த்துக்கலாம். சப்போர்ட்டில் இல்லையா, நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம்பா, சப்போர்ட்டுக்கு வரட்டும். பேரம் பேசுகிற மாதிரி தாங்க. நீங்கள் போய் ஒரு 500 ரூபா விலை சொல்கிறாங்க, ஒரு 400 ரூபாய்க்கு கொடுப்பியா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. கொடுக்க மாட்டேன், ஒரு 10 ரூபா கம்மி பண்ணிங்க, 490 ரூபா கொடுங்க, அசலே இவ்வளோதாங்க, அதுங்க இதுங்கன்னு பேசுவாங்க. நீங்கள் சரி வேணாம்ப்பா அப்படின்னு வந்தீங்கன்னா, சரி ஒரு 450 ரூபானா கொடுங்கம்பாங்க. இல்லைப்பா வேணாம், நீ 400 ரூபாய்க்கு கொடுக்குறனா கொடு, இல்லைனா வேணாம் அப்படின்னு வந்து சொன்னோம் அப்படின்னா, சரி ஒரு 410 ரூபா கொடுங்களேன். அவன் 400 ரூபாய்க்கே கொடுப்பான், கண்டிப்பாக கொடுப்பான். நீங்கள் 410 ரூபாயே நல்ல ரேட்டுன்னு நினச்சிங்கன்னா இங்கேயே வாங்கிடலாம். வம்படியாக 400 ரூபா தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு நின்னீங்கன்னா இங்கே வரும்போது நீங்கள் வாங்கினீங்கன்னா போதும். அது வரைக்கும் நீங்கள் வாங்கவே வேணாம். இல்லைன்னா பரவாயில்ல, அடுத்த கடை அந்த மாதிரி. சரியா? மேலே போனானா இன்றைக்கி ஃபுல்லாகவே என்ன பண்ணியிருக்கான், அதாவது நேற்று ஃபுல்லாகவே என்ன பண்ணியிருக்கான், இந்த 2 லெவலையும் எடுத்துக்கிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் கீழே போயிருக்கிறான்.
கீழே குத்து மதிப்பாக இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் மேலே போயிருக்கிறான். ஒரு மாதிரி கன்சால்டேட் பண்ணிட்டானா. நேற்று ஃபுல்லாகவே வந்து மார்க்கெட்டை ஒரு மாதிரி கன்சால்டேட் பண்ணிட்டு இந்த மாதிரி பிரேக் ஆனானா என்ன ஆகும்? நல்லா மேலே போவோம். அப்போ நீங்கள் சப்போர்ட்டுக்கு வரும்போதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? பை தான் பண்ணுவீங்க. பை பண்ண டெய்லியும் உங்களால் ஒரு 5000 6000 கண்டிப்பாக பண்ண முடியும். சரியா? எங்கேயா மாற்றமானு நம்ம பார்ப்போம். சும்மா ஒரு பை வந்து சப்போர்ட்டுக்கு வரும்போது வந்து ஒரு பை ஒன்று எடுத்து பார்ப்போம். எங்கேயாச்சும் நம்ம வந்து மாட்டிக்கிறோமா? மாட்டினா எவ்வளோ தூரம் நம்மளுக்கு வந்து மைனஸ் போகுது பாருங்கள். ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டில் இருக்குதா? நீங்கள் இந்த இடத்துல தெரியாமல் பை பண்ணியிருந்தா கூட கீழே லாஸில் இருந்திருக்கும். திரும்ப வந்து மேலே வரும்போது என்ன இருக்குது? ப்ராஃபிட். சரி, நல்லா மேலே போயிடுச்சுல. சும்மா இந்த இடத்துல சும்மா ஒரு பை ஒன்று பண்ணிட்டீங்க. சரி, தெரியாமல் பண்ணிட்டீங்க பை. என்ன பண்ணிகிட்டே இருக்கிறான்? ட்ரெண்டு பண்ணிகிட்டே இருக்கிறான். அவசரப்பட்டு பை பண்ணிட்டீங்க. மேலே இது போயிட போகிறான் அப்படின்னு. ஒருவேளை இங்கேருந்து ஃபால் ஆனானா எவ்வளோ லாஸ் ஆகிறான்னு பார்ப்போமா? ஏதோ ஃபால் ஆகிற மாதிரி தெரியலையே. அவன் டார்கெட்டுக்கே போயிட்டான். இப்போ இந்த லைன் போட்டு வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா? அது எவ்வளோ உதவிகரமாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த லைன் எதில் போட்டிங்க? டெய்லியில் போட்டிங்க. அப்போ டெய்லியோடைய ஃபஸ்ட்டு டார்கெட்டுக்கு வந்துருச்சு மார்க்கெட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக அதுலேருந்து வந்து தெரிஞ்சிருது. நம்ம வீடியோவுடைய ஆரம்பத்தில் பேசணும் பார்த்தீங்களா? வீடியோவுடைய ஆரம்பத்தில் என்ன பேசணும்? ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ப்ரைஸு இங்கே வந்தானா ரிஜெக்ட் ஆவான், அடுத்து இங்கே வந்துட்டானாலே அடுத்து வந்து இங்கே வருவான்னு தெளிவாக வந்து பேசியாச்சு. அதே மாதிரி நடக்குதுங்களா? அதனால் எப்போவுமே வந்துட்டு நீங்கள் அந்த ஹையர் டைம் ஃப்ரேமில் போய் என்ன பயாஸ் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடு எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸ்லிப் ஆகவே ஆகாது, அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? சரி ஓகே. இது டாப்புக்கு வந்துருச்சுல, இங்கே வந்து நம்ம வந்து தெரியாமல் ஒரு பை எடுத்துட்டோம். ட்ரெண்டு வந்து அப்பில் இருக்குது, அதனால நான் ஒரு பை எடுத்துட்டேன். எங்கே எடுக்கவே கூடாது இந்த இடத்துல. எடுத்தால் எவ்வளோ லாஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். நமக்கு அந்த லாஸ் எவ்வளோ தூரம் போகுது, அது வந்து உங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத வந்து காட்டணுங்கிறது அந்த வீடியோவே. லாஸே ஆகலைன்னா எப்படி? இப்போது நீங்கள் தெரியாமல் வந்து ட்ரேடிங் எடுத்துட்டீங்க. எடுத்தாலும் அவன் வந்து ப்ராஃபிட்லேயே வந்து இன்னும் வந்து ப்ராஃபிட் பக்கத்துலேயே வந்து சுற்றிக்கிட்டே இருக்கான். இப்போ வந்து கீழே வராங்க பார்த்தீங்களா? இவ்வளோ தூரம் கீழே வந்தானே எவ்வளோ லாஸ் ஆச்சு? ஒரு 2000 3000. ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து ட்ரெண்டை ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா உங்களுடைய லாஸ் வந்து அவ்வளோதாங்க இருக்கும். ரொம்பலாம் வந்து நீங்கள் வந்து லாஸ் வந்து பண்ணவே மாட்டீங்க. இதில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ட்ரெண்ட் ஆகும். ப்ரீவியஸ் லெவலுக்கு பக்கத்துலேயே வந்து நீங்கள் இந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்து நீங்கள் ஒரு பை எடுக்கலாம். இப்போ இது வந்து ஒரு நல்ல லோன்னு நினச்சிட்டு இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு பை எடுக்கலாம் நீங்கள். சரியா? ஏன் நான் பையை பற்றியே பேசுகிறேன்? ஏன்னா ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டு, ஹையர் டைம் ஃப்ரேமில் அப் ட்ரெண்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா லட்டு மாதிரி வந்து போயிட்டு இருப்பான். கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்து கட் பண்ண முடியாமல் இப்படியே போயிட்டு இருக்கான். ஒரு வேளை இதை கட் பண்ணான்னா சல்லுன்னு மேலே போவான். கீழே கட் பண்ணான்னா கீழே வந்துடுவான். அதையும் சொல்லிடுறேன். தம்பி ஏதோ ஒன்று பண்ண கீழே கட் பண்ணுறான் பார்த்தீங்களா? கீழே கட் பண்ணால் எங்கே வரணும்? இதை கட் பண்ணானா தான் மேலே போவோம். கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டு மேலே போகிறான் பார்த்தீங்களா? இதில் நீங்கள் வந்து பார்க்க இதை நான் சொல்லும் போது வந்து என்னடா அது திரும்ப இதே சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இது நான் வேறு வழி இல்லை. சார்ட்டில் இதுதான் நடக்குது. வேறு என்ன மாற்றி சொல்ல முடியாது. கதையாக சொல்கிறோம். இது வந்து காமெடி கொஞ்சம் நேரம், ரொமான்ஸ் கொஞ்சம் நேரம், ஃபைட்டு அந்த மாதிரி கொண்டு போகிறதுக்கு. இது திரும்ப அதுதாங்க நடக்குது. ஒரே சப்போர்ட்டில் வந்து எத்தனை தடவை மேலே போயிருக்கான் பாருங்கள். இதில் மட்டுமே நீங்கள் வந்து எவ்வளோ வந்து ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பணம் இருக்குது, பணத்தை வச்சுட்டு நீங்கள் ஒரு லாட் மட்டும்தான் எடுக்கிறீங்க. இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து கற்றுக் கொடுக்குது உங்களுக்கு. நீங்கள் மேலே ஒரு இடத்துல ட்ரேட் எடுத்தீங்க பார்த்தீங்களா? 2 நாள் ஆச்சு. 2 நாள் கழிச்சு திரும்ப வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டில் வந்துருச்சா? அந்த 2 நாளாக உங்களுக்கு லாஸ் எவ்வளோ வந்தது? அதிகபட்சம் 3000 வந்தது. அதிகபட்சம். அதனால் ஓவர் நைட்டில் உபமா ஆகணும்னு நினைக்காதீங்க. ட்ரேடிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக வந்து அதை கற்றுக்கிட்டு கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரேடிங்கில் ஜெயிக்கலாம். கன்ஃபார்மாக ஜெயிக்கலாம். இதில் எதனால் நியூஸ்லாம் வருதா என்ன ஏது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொஞ்சம் பக்குவமாக வந்து பார்த்துக்கணும். நியூஸ் வந்தது அப்படின்னா சும்மா கண்ணா பின்னான்னு வந்து ப்ரைஸ் வந்து போகும். அதுவும் நியூயார்க் ஓப்பன் அப்போ வந்து உங்களுக்கு நியூஸ் வந்து நிறைய வந்து வரும்.
அந்த நியூஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு ட்ரேடிங் வந்து கொஞ்சம் ஷேக் ஆகும். பட் என்ன ஷேக் ஆனாலும் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. என்ன பண்ணுறான், இந்த லெவலில் கட் பண்ணவே மாட்டான், தெரியுதா? லாஸ்ட்டு நேற்றுக்கு வந்து இந்த லெவலில் கட் பண்ணல, இன்றைக்கி வந்து இந்த லெவலில் அப்படியே பிடிச்சிக்கிட்டே போகிறானா. அப்படி தூரமாக ஜூம் அவுட் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு தெரியும். பார்த்தீங்களா, நியூஸ் டைம் 18னா 6 மணி. 6 மணிங்கும் போது நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருந்தணும். 6 மணிக்கு நியூஸ் வரும். நியூஸ் வந்தால் வந்துட்டு போகுது, லெட் இட் கம். ஒரு பெரிய மூமெண்ட்டு எங்கே 72,200லேருந்து 72,800 வரைக்கும் 600 புள்ளி மூவ் ஆகிருக்குது. ஆனால் ஆகிட்டு போகிறான். நம்மளுக்கு இங்கே ஒரு 3000 லாஸில் காமிச்சிருப்பான், சரியா? 3000 4000 லாஸில் காமிச்சிருப்பான். அப்படியே வந்து 3000 வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்லேயும் வந்துருச்சு. அதனால் நீங்கள் தாராளமாக வந்து இந்த கேபிட்டல் வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஒரு லாட் மட்டும்தான் எடுக்கணும், ஒரே ஒரு டைம் ஃப்ரேமையே யூஸ் பண்ணுங்கள். அடிக்கடி வந்து 1 ஹவரில் போய் என்ன நடக்குது, விஷயம் என்ன, அடுத்து எங்கே போயிட்டு இருக்குது ப்ரைஸ் அப்படிங்கிறத நீங்கள் மானிட்டர் பண்ணிகிட்டே இருங்க. உங்களால் முடியும் அப்படின்னா ட்ரெண்ட் லைன் வச்சு கனெக்ட் பண்ண முடியும்னா ட்ரெண்ட் லைன் வச்சு கனெக்ட் பண்ணிடுங்க. இது நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து இமீடியேட்டாக நமக்கு வந்து தெரியுது பாருங்கள், மேலே போயிருக்குது ப்ரைஸு, மேலே போயிருக்குது, கீழே வந்துருக்குது, மேலே போயிருக்கு, கீழே வந்திருக்கு, இப்போ மேலே போயிட்டு இருக்குது. எங்கே வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது, இங்கே வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே போய் லைட்டாக இப்படி திரும்ப மறுபடியும் மேலே போனால் மேலே நல்லா போவான், எங்கே டார்கெட்டுக்கே போயிடும். ஸோ ஆல்வேஸ் ட்ரெண்டு தான் முக்கியம். எந்த பக்கம் போகிறான்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு கரெக்டாக வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட்டில் வந்து நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஜாலியாக கால் மேலே கால் போட்டு உட்காந்துடலாம். அவன் பாடு ப்ராஃபிட் வந்து கொடுத்துட்டே இருப்பான். ஒரு நாளைக்கு 5000 அப்படிங்கிறது ஒரு சாதாரணமாக வந்து பண்ணிடலாம். ஒரு மாதத்துக்கு 22 நாள் ட்ரேடிங் டேஸ் இருக்கும். 20 நாள் கூட ஒரு 1 லட்ச ரூபா நீங்கள் தாராளமாக ஒரே ஒரு சார்ட், வேறு எதுவுமே உலகத்தில் என்னமோ நடந்துட்டு போகுது, எவனோ என்னமோ பண்ணிட்டு போகிறான். நம்ம அதை பற்றிலாம் கவலையே படாதீங்க. கவலையே படாமல் நியூஸ் வந்து ஏதோ இந்த மார்க்கெட்டு சம்மந்தமாக நியூஸ் அவ்வளோதான், கிராஷ் ஆகுது, அப்படியாகுது, இப்படியாகுது, நெகட்டிவ் தம்ப்லைன்ஸ் வச்சுட்டு நிறைய பேர் வந்துட்டு வீடியோஸ்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. பயப்படாமல் அப்படியா அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை வந்து பார்த்துக்கிட்டே இருங்க, சரியா? இப்போ கூட நீங்கள் இந்த ஹையில் நீங்கள் ட்ரேட் எடுத்துருந்துக்கலாம், தெரியாமல் இந்த இடத்துல ஒரு பை எடுத்துருந்துடலாம். மார்க்கெட் இப்படியே வந்து கீழே வந்துருக்குது. கீழே வரும்போது என்ன பண்ணியிருக்கிறான், ட்ரெண்டாகி வந்துருக்கிறான். இந்த ட்ரெண்டை எப்போ வந்து பிரேக் பண்ணுவான், இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்து லோ வைக்க முடியலன்னா பிரேக் பண்ணிடுவோம். சரி, இது பார்ப்போமா, எப்போ வந்து இந்த லெவலுக்கு எப்போ வந்து மார்க்கெட் போகுதுன்னு பார்ப்போமா. ஒரு நிமிஷம். நீங்கள் அங்கே ட்ரேட் எடுத்துட்டீங்கன்னு வச்சுப்போம். நீங்கள் பயிற்சி பண்ணும்போதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ரீப்ளேலாம் எனக்கு இல்லையே, இந்த வசதி எதில் இருக்கும், அதெல்லாம் வேணாம். இந்த மாதிரி கோடு போட்டுக்குங்க, அவ்வளோதான். இந்த கோடு போட்டு இதுதான் நீங்கள் பை பண்ண இடம். இப்போ பார்ப்போமா எப்போ வந்து அங்கே வந்து வருது அப்படின்ட்டு மார்க்கெட்டு. ஜஸ்ட் அன்னைக்கு காலையிலேயே நீங்கள் அந்த ட்ரேட் எடுத்துட்டீங்க, எடுத்தோன்னே கீழே வந்துட்டான். யூ ஆர் வெயிட்டிங். ஏன் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுறீங்க, ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டு ஹையர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் 5 மினிட்ஸில் பார்த்துருக்கீங்க. ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒரு அப் ட்ரெண்டில் மார்க்கெட் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ இவ்வளோ பெருசாக கீழே விழுந்துருக்குது. இதை நான் வந்து உங்களுக்கு ட்ரேட் எடுத்தே காட்டுறேன். எவ்வளோ தான் லாஸ் வந்துன்னு பார்க்கணும்ல. நான் இந்த மாதிரி பெரிய லாஸ் வர்றது தான் உங்களுக்கு வந்து காட்டணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் தெரியாமல் பை ட்ரேடு வந்து பண்ணுறீங்க. அப்போ கூட எனக்கு செல்லு தான் பண்ண வருது. ரெசிஸ்டன்ஸ்னால் செல்லு தான். சரியா? சரி, ஓகே. லெட்ஸ் சி. ஸோ இவ்வளோ தூரம் வந்து கீழே வரும்போது வந்து எவ்வளோ லாஸ் வருது அப்படின்னு நீங்கள் வந்து லாஸ் ரொம்ப பெருசாக வரும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். ஸோ எவ்வளோ லாஸ் வருது அப்படிங்கிறது வந்து நீங்களே வந்து கண்கூடாக வந்து பார்த்துருங்க. இவ்வளோ தூரம் கீழே வந்ததுக்கு 3000 ரூபா வந்துருக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி பொறுமையாக வந்து ரெக்கவர் ஆகிட்டு வருது. 2000 ரூபா லாஸு. ஸோ இதை வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ் வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே வந்து தெரியும். நீங்கள் தெரியாமல் பை பண்ணிட்டீங்க இந்த இடத்துல, சரியா? வேணும்ன்ட்டே பை பண்ணிட்டீங்க, ஏதோ நினச்சிக்கங்க. ஆனால் இங்கே வந்து எவ்வளோ லாஸ் வருது, 7000 ரூபா லாஸ் வந்துருக்கு. அதிகபட்சம் 7000 ரூபா லாஸ் வந்துருக்குது. ஸோ
ஸோ இந்த 7,000 லாஸுக்கு அப்புறமா மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகுதான்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கவர் வந்து பொறுமையாக வந்து ஆகிட்டு இருக்குது. இப்போ என்ன நடக்கணும், ப்ரைஸ் இதை கட் பண்ணனாலே மேலே வரணும். சரியா, கட் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு இருக்கான். இப்போ இந்த லோக்கு கீழே மட்டும் போகக்கூடாது ப்ரைஸ், அவ்வளோதான். போனான்னா என்ன, இன்னும் கொஞ்சம் கீழே போவோம், அவ்வளோதான். 7,000ங்கிறது 15,000 ஆகும். பட் ஆனால் கண்டிப்பாக வந்து ரிவர்ஸ் மேலே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன், ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து நீங்கள் இதுக்காக மட்டும்தான் பயன்படுத்துகிறீங்க. ஸோ நேற்றே ட்ரேட் எடுத்துட்டீங்க, ஒரு நாள் ஆச்சு, அன்றைக்கி ஃபுல்லாகவே மேலே வரல, நீங்கள் வேறு எந்த ட்ரேடும் ஆட் பண்ணல, எதுவுமே பண்ணல. 2வது நாள் வந்து நீங்கள் திரும்பவும் 7,000 லாஸில் வந்து இருக்குது. கரெக்டாக ப்ரீவியஸ் டேயில் என்ன சப்போர்ட் எடுக்குதோ அதே சப்போர்ட்டுக்கு ப்ரைஸ் வந்துருக்குதுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரைஸு கரெக்டாக அதே இடத்துக்கு வந்திருக்கு. மேலே போயிருக்கு, கீழே வந்து திரும்ப வந்து மேலே வந்துருக்கு. இப்போ இந்த ரேஞ்சை கட் பண்ணானா மேலே ஓடியாந்துருவோம், அவ்வளோதான். இதில் ட்ரிக்கு வந்து அவ்வளோதான், அந்த ரேஞ்சை கட் பண்ணணும். ரேஞ்சை கட் பண்ணால் மேலே வந்துடுவோம். ஸோ 2வது நாள் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. முதல் நாள் வந்து ட்ரேட் எடுத்துட்டீங்க, இங்கேயே எடுத்துட்டீங்க. 2வது நாள் ஃபுல்லாகவே லாஸில் இருக்குது. எவ்வளோ, 6,000 7,000 லாஸில் இருந்தது. அடுத்த நாள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லெவலை வந்து கட் பண்ணி ப்ரைஸ் வந்து அப் ட்ரெண்டில் வந்து மேலே வந்துகிட்டு இருக்குது. 3வது நாள் இப்போ நீங்கள் இதை வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. 3rd டே ஆஃப்டர் விட்னஸிங் 7,000 லாஸ், 3rd டே நீங்கள் ஸ்டில் யூ ஆர் வாட்சிங் த மார்க்கெட் வித்தவுட் டூயிங் எனிதிங். நீங்கள் எதுவும் ஆட் பண்ணல, எதுவுமே பண்ணல, ஜஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. இல்லை மூடி வச்சுட்டு கூட போயிடலாம், அது வரும்போது வரட்டும் அப்படின்ட்டு. என்ன பண்ணுறான், திரும்ப வந்து அவன் மேலே இன்றைக்கி வந்து நம்மளை வந்து காக்க வச்சிட்டான். 3வது நாள் ஆகிடுச்சு. ட்ரேடு எடுத்து ஒரு நாள், நேற்று ஒரு நாள், இன்றைக்கி ஒரு நாள், அடுத்த நாள் வந்து எவ்வளோ வருது, 2,000 லாஸ் வந்து 2,000 1,900 அந்த மாதிரி வந்து வந்துக்கிட்டே இருக்குது. லெட்ஸ் see என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 4வது நாள்னாச்சும் ரெக்கவர் ஆகுதான்னு பார்ப்போம். சும்மா இது என்னென்னா, ஒரு ட்ரேடு எடுக்கிறீங்க, அந்த ட்ரேடை நீங்கள் வெயிட் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாசிட்டிவில் வந்து நீங்கள் பொழுதுனைக்கும் பை செல்லுன்னு கிளிக் பண்ணாமல் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணினீங்க அப்படின்னா அந்த ட்ரேடே உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். பாசிட்டிவாக வந்துச்சா, 4வது நாள் உங்களுக்கு பாசிட்டிவாக வந்துருக்கு. நீங்கள் ரொம்ப பதட்டமாக இருக்கிறீங்க, இல்லைனா வந்துட்டு ஐயோ மேலே வந்தால் போதும் அப்படின்னு, பிரேக் ஈவன் வந்தால் போதும், அந்த கமிஷனுக்கும் அந்த டேக்ஸுக்கும் வந்தால் போதும், கமிஷன் போக 500 டேக்ஸ் வருது, ஆக மொத்தம் ஒரு 800 அந்த மாதிரி ஒரு ட்ரேடுக்கு வந்து போகுது. அப்போ 800 வந்தால் யூ கேன் வெரி வெல் க்ளோஸ் திஸ் ட்ரேட். மேலே வரும்போது 800 மேலேயே வந்துருச்சு, க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு என்ன 4 நாள் கேபிட்டல் அப்படியே இருக்குல்ல, கேபிட்டல்லேருந்து ₹1 குறையில, 4 நாள் டைம் ஆச்சு, அவ்வளோதான். இந்த மேஜிக் ஏன் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 hour தான். இந்த 1 ஹவரில் நீங்கள் வந்துட்டு இது மேலே போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுனால தான் நீங்கள் இந்த மாதிரி பை பண்ணிட்டு உட்காந்துருக்குறீங்க. உட்காந்துருக்கும்போது உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து போயிட்டே இருக்குது மார்க்கெட். ஸோ எல்லா நேரத்துலையும் இது பண்ண முடியுமா அப்படின்னா பண்ணலாம். பணம் அதிகமாக வச்சுக்கணும், ட்ரெண்டு எதுன்னு பார்த்துக்கணும். ட்ரெண்டை பார்த்து நம்ம பாட்டுக்கு வந்து பையோ செல்லோ வந்து பண்ணிட்டு போயிட்டுலாம். கன்சல்டேஷனாக அதுக்கேற்ற மாதிரி பை செல் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ தேதி என்னாச்சு, தேதி 11வது தேதி ஆகிடுச்சு, 11 நாள் ஆகிடுச்சு நம்மளுக்கு ஜூலை மாதம் பிறந்து. இன்னுமே நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் இருக்கிறீங்க. ஒரு 5,000 6,000 அப்படியே டெய்லி வந்து பண்ணிகிட்டே வர்றீங்க. இப்படியே பண்ணிங்கன்னா என்ன பண்ணலாம், 1,00,000 ரூபா கண்டிப்பாக பண்ணலாம். 4 நாளாக உங்களுக்கு வந்து ஒரு ட்ரேடும் இல்லை, மாட்டிக்கிட்டீங்க. அப்போது அடுத்தடுத்து என்ன பண்ணுறான் பாருங்கள். அடுத்தடுத்து டார்கெட்டுக்கு வந்து அவன் பாட்டுக்கு வந்து மேலே போயிடுவான். நம்ம கொஞ்சம் வேகமாக வந்து நம்ம நவுத்தி பார்ப்போம். அடுத்த நாள் நீங்கள் பண்ணுறது எல்லாமே என்னென்னா, இந்த சப்போர்ட் வரும்போது பை பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஜஸ்ட் யூ ஆர் கோயிங் ஃபார் எ பை ட்ரேட், அவ்வளோதான். பை பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போனால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் பாட்டுக்கு வந்து மேலே போகிறான்னா ஒரு 4,000 ரூபா நீ கொடுத்துருவான். அடுத்த நாள் திரும்ப வந்து இந்த லெவலுக்கே வந்தானா திரும்ப வந்து பை. இது இடையில வந்து நீங்கள் பேட்டர்ன் பார்க்கலாம், இல்லை ஹையர் ஹை பார்க்கலாம், இல்லைனா வந்து ட்ரெண்ட் ஆறானான்னு பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்து நீங்கள் சூப்பராக வந்து பண்ணலாம். போனானா டார்கெட்டுக்கே போனானா, இதுக்கப்புறமா டார்கெட் வந்து எங்கே இருக்குது, டேவோட டார்கெட்டு மேலே இருக்குது. அது வரைக்கும் போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கேபிட்டலை சரியாக வச்சுக்கிட்டு சைக்காலஜிக்கலாக நீங்கள் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு உளவியல் ரீதியாக பாதிப்பு வந்து அதிகமாச்சு அப்படின்னா நீங்கள் மாட்டிப்பீங்க.
நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் என்ன நடந்துட்டு இருக்குது மார்க்கெட்டில் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். கண்டிப்பாக ஜெயிக்கலாம். நம்மளுடைய பேட்டர்னுக்கு வந்து கரெக்டாக முடிஞ்சுதுங்களா? மேலே போய் கீழே வந்தது, மேலே போய் கீழே வந்து மேலே போய் ட்ரெண்ட் லைனே போய் டச் பண்ணிட்டான். அதே மாதிரி டார்கெட் லெவலுக்கும் வந்து ப்ரைஸ் வந்து போயிடுச்சு. இதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ரொம்ப ஃப்ரீயாக ட்ரேட் பண்ண முடியாதுங்க. இதுக்கப்புறமா என்ன வந்து நம்ம வந்து பயாஸ் என்னது, இதுக்கு மேலே நல்லா போனான்னா தான் மேலே போவான். இதுக்கு மேலே நல்லா போகலை அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து மேலே போகிறது கஷ்டம். ஏன்னா செல் ரேஞ்சுக்கு வந்துருச்சு ப்ரைஸ். செல்லிங் ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா ப்ரைஸ் என்ன பண்ணும், அடுத்து வந்து அங்கேருந்து வந்து ரிஜெக்ட் ஆகி எங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, டெய்லியில் போக வேண்டியதான். டெய்லியில் போய் என்ன நடந்துகிட்டு இருக்குது, ஓ ப்ரைஸ் மேலே வந்துச்சா, ஓகே ரைட். ப்ரைஸ் என்ன பண்ணுச்சு, கீழே இருக்கும்போது மேலே வந்தது, மேலே இருக்கும்போது கீழே, மேலே இங்கே வந்தது, இங்கேருந்து திரும்பவும் இங்கே வந்துருமோ, வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எதை இது பண்ணுவான், இதை கட் பண்ணான்னா கீழே வந்துடும். ஏன் அப்படி சொல்கிறோம், இந்த மேலே போனதுலேயே இந்த குரூப்பில் டூப்புங்கிற கேண்டில், ஸோ இந்த இடத்துலலாம் மார்க்கெட் வந்து ரொம்ப நேரம் தடுமாறி இருக்கான். ஸோ இந்த லெவலை கட் பண்ணான்னா எங்கே வருவான், டார்கெட் தான் நம்ம ஏற்கனவே போட்டு வச்சுருக்கணும். சும்மா அப்படியே ரன் பண்ணி காட்டணும்ல, டெய்லியே பாருங்கள். வந்தானா, இது ஒன்றும் மேஜிக் ஒன்றும் இல்லைங்க. அதாவது மேலே வரைக்கும் போனான், மேலே போனவன் வந்துட்டு மேலேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்தான். இப்போ இங்கேருந்து எங்கே போவான், திரும்ப வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எங்கே வரைக்கும் வந்திருக்கான் பார்த்தீங்களா, இந்த குரூப்பில் டூப்பு கேண்டில் வந்து பேசிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, அந்த கேண்டில் வரைக்குமே வந்திருக்கான் பாருங்கள். ஒரு பெரிய பியரிஷ் ட்ரெண்டு. அதுக்கப்புறமா இவன் என்ன பண்ணக்கூடாது, இந்த லெவலை கிராஸ் பண்ணி அவன் வந்து கீழே போகக்கூடாது. போனான்னா இன்னும் கொஞ்சம் நறுக்குன்னு கீழே போவான். இப்போ இந்த லெவலோடு வந்து அவன் வந்து மேலே போனான்னா அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல ஒரு ட்ரெண்டை வந்து போட்டு இப்படி வந்து வச்சுப்போம். இப்போ உடனே வந்து மேலே இந்த மாதிரி வந்து போட்டுருவோம். இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா மேலேருந்து கீழே வந்து மேலே போச்சு ப்ரைஸு. இப்போ வந்து ஸோ இந்த லெவல்லேருந்தே கொஞ்சம் மேலே போயிருக்குது. இதை ஒரே இதுவாக வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இப்படி வந்துட்டு இப்படி வந்திருக்குது. இப்போ இங்கேருந்து மேலே கிளம்புனானா என்ன ஆகணும், 74,000ங்கிற இந்த டார்கெட்டு கண்டிப்பாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் ஃபுல்லாக அவன் இதை தான் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இந்த இடத்துல கன்சல்டேட் பண்ணிட்டு மேலே போவான். இப்போ எதை பிரேக் பண்ணால் மேலே போவான், இதை பிரேக் பண்ணால் மேலே போய்டுவான். சரிங்களா? இப்போ எங்கே வந்து நிற்கிறான் அதை முதல்ல பார்ப்போம். அதை பிரேக் பண்ணிட்டான் பார்த்தீங்களா, இதை பிரேக் பண்ணிட்டானாலே வந்து அப் ட்ரெண்டு தான், அவ்வளோதான். இங்கேருந்து மேலே போகிறான், கீழே இப்படி வந்தானா திரும்ப இப்படி மேலே போவான், திரும்ப இப்படி வந்து மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதோட வந்து நம்மளுக்கு மார்க்கெட் வந்து போன ஃப்ரைடே வரைக்கும் இவ்வளோ தூரம் இருக்குது. அப்புறம் என்ன வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து ஐடியா என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதுதான் லெவலு. இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் போகக்கூடாது. போகாமல் என்ன பண்ணணும், இந்த லெவலுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சானா மேலே அவன் பாட்டுக்கு வந்து சிட்டாக பறந்துடுவான். மேலே இது வரைக்குமே வந்து போயிடுவான். தங்கத்தை இனிமேல் வந்து நீங்கள் இந்த விலையில் இனிமேல் வந்து 50,000ங்கிற ரேஞ்சில் டாட்டா பாய்ன்னு நினைக்கிறேன்னா, அதனால் மேலே போய் பிரேக் ஆகி இன்னும் கூட மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒருவேளை இந்த லெவலுக்கு வந்தோன்னா யூ கேன் கோ ஃபார் பை ட்ரேட். ஏன்னா இது இப்படி கூட நடக்கலாம். இப்படி மேலே போகலாம், இப்படி கீழே வந்துட்டு இப்படி மேலே போய் கீழே இந்த லெவல்லேருந்து அப்படியே வந்து மேலே போகலாம். ட்ரெண்ட் ஆகிட்டு இருப்பான். ட்ரெண்ட் ஆகிட்டு ட்ரெண்டை பிரேக் பண்ணி அப்படியே சொன்ன மாதிரியே நடக்கணும்னு அவசியம் இல்லைங்க. வேறு மாதிரி கூட நடக்கலாம். பயாஸ் அதுதான் இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துக்குறோம். அதுக்கப்புறம் நம்ம 5 மினிட்ஸில் போயிட்டு எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆகிறானோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரேட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம ப்ரீவியஸ் தினம் ஒரு பார்வை ட்ரேடு வந்து நம்ம வந்து பார்த்துருக்கும் போது நான் என்ன சொன்னேன், இந்த இடத்துல மார்க்கெட் வரும்போது இது வந்து பையின்னு சொன்னேன். இந்த இடத்துல பையே இப்படி மேலே போனோன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்டோ நம்ம வந்து நான் வந்து பேசிகிட்டு இருந்தேன். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு ஒரு 200 பாயிண்ட் கிடச்சிது பாருங்கள் அப்படின்னு. இது எங்கே போனான், இந்த டார்கெட்டுக்கே போயிட்டான். அங்கேருந்து கீழே வந்து திரும்ப இங்கே இந்த பைக்கு திரும்ப அவன் வரவே இல்லை. ஸோ இவ்வளோதாங்க ட்ரேடிங்கு. நீங்கள் கேபிட்டலை கொஞ்சம் நல்லா சவுண்டாக வச்சுக்கிட்டு பொறுமையாக ஒரு லாட் மட்டும் எடுத்து என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே மார்க்கெட்டை அப்படி கூடவே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா
சூப்பராக உங்களுக்கு புரியும், சூப்பராக புரியும். சரி, ஒரே ஒரு லாஸ்ட் சாய்ஸ், ஒன்றே ஒன்று. என்ன அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்துட்டோம்னா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சும்மா பார்ப்போம் எவ்வளோ வந்து லாஸ் ஆகுது அப்படின்ட்டு. இந்த இடத்துல ஐயோ செல்லு தான் போகுது கை. பை, சரியா பை பண்ணிட்டோம். பை பண்ணதுக்கப்புறம் 10x வச்சு நம்ம விட்டுருவோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், எவ்வளோ லாஸ். ஸோ 10,000 வரைக்கும் லாஸ் வந்தது. திரும்ப வந்து கிட்டத்தட்ட ரொம்ப பக்கத்தில் வந்தது ப்ரைஸு. வந்துட்டு திரும்ப வந்து கீழே வந்துட்டு இருக்குது. ஸோ 10ங்கிறது 15 ஆச்சு, 20 ஆகிருக்குது. 21,000 வரைக்கும் நான் வந்து பார்த்தேங்க. லாஸ் வந்து அவ்வளோ தூரம் வந்து வந்திருக்குது. ஸோ 21,000லேருந்து ரெக்கவர் ஆகி மறுபடியும் 10,000 வரைக்கும் வந்தது ப்ரைஸு. வந்துட்டு திரும்ப வந்து இஸ் கோயிங் டவுன். ஸோ கீழே போனோன்னா மறுபடியும் வந்து 20,000 ரூபா உங்களுக்கு வந்து லாஸ் வந்து கண்டிப்பாக வரும். பத்துக்கு மேலே ஸ்பீடு இல்லை போல், இல்லைன்னா ஸ்பீடு இன்னும் கூட ஏற்றி பார்த்தரலாம். ரொம்ப டைம் ஆகுதுன்னு நினைக்கிறேங்க. சும்மா ஒரு இதுக்காக தான் உங்களுக்கு வந்துட்டு, ஒரு வேளை இந்த மாதிரி ஹையில் டாப்பில் நீங்கள் ட்ரேட் எடுத்துட்டீங்க அப்படின்னா கூட நீங்கள் எவ்வளோ லாஸ் வருது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ கிட்டத்தட்ட 20,000 ரூபா லாஸ் வந்தது. ஆல்மோஸ்ட் 20,000லேருந்து நீங்கள் ஒன்றுமே பண்ணல. சும்மா 1 2 3 4 நாள் ஆகுது. 4 நாள்லேயே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 8,000 ரூபா 7,000 ரூபா லாஸ் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து அதுவே ரெக்கவர் ஆகி மேலே வந்துருச்சு. பார்த்தீங்களா, நீங்கள் ஒன்றுமே பண்ணல, 7,000 ரூபா லாஸில் வந்து நேற்று ஃப்ரைடேயோட முடியுது. எங்கே இந்த டாப்பில் எடுத்தீங்க ட்ரேடு, 4 நாள் வெயிட் பண்ணீங்க. 4 நாள் வெயிட் பண்ணதுக்கப்புறம் 7,000 ரூபா வந்துருச்சு. நீங்கள் நல்லா கீழே இந்த மாதிரி வந்து வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா யூ கேன் கோ ஃபார் அ பை ட்ரேட் ஆல்சோ. நான் ஒரு லாட்டு ஒரு டைம் ஃப்ரேமு அப்படின்னு நான் வந்து சொல்லியிருப்பேன் வீடியோட ஆரம்பத்தில். இந்த மாதிரி நீங்கள் ஏன்னா எசகாக போய் மாட்டிட்டீங்க அப்படின்னா, ஒரு பெரிய ஃபால் ஆச்சு அப்படின்னா, இந்த ஃபாலுக்கு அப்புறமா இங்கே வந்து நீங்கள் எதனா சப்போர்ட்டில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த சப்போர்ட்லேருந்து யூ கேன் ட்ரை ஒன் மோர் ட்ரேட், அவ்வளோதான். நாட் மோர் தேன் ஒன். அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஒரு லாட்டு நீங்கள் எடுத்தீங்கனாலே இவ்வளோ தூரம் மேலே ப்ரைஸ் வரும்போது என்ன ஆகும், பிரேக் ஈவனில் வெளியில் நீங்கள் ஈஸியாக ப்ராஃபிட்லேயே நீங்கள் வந்து வெளியில் வந்துருக்கலாம். ஸோ அது வந்து எப்போ நாம் வந்து சொல்கிறோம், ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா சொல்கிறோம். நீங்கள் இந்த இடத்துல ட்ரேடு எடுத்ததுக்கப்புறமா வந்து எவ்வளோ கிட்டத்தட்ட 3% வந்து ஃபால் ஆகிருக்கு. 3% 4%க்கு மேலே வந்ததுன்னா அங்கே ஒரு பை ட்ரேடை நீங்கள் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? சரி, வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த பயம் வந்து போயிருக்கும்னு நினைக்கிறேன். தேவையான கேபிட்டல் மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.